மக்களே ஜாக்கிரதையாக இருங்கள், உஷாராக இருங்கள். வாக்குத் திருடர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளும் கால் ஊன்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வாக்குகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். முதலில் வாக்குரிமையை பறிப்பார்கள், பிறகு குடியுரிமையை பறிப்பார்கள் என்றுதான் எங்களுடைய அச்சம். சொல்லணும்னா கூட பரவாயில்ல, எங்களுக்கு தரவுகள் வேணும், டேட்டா பேஸ் கொடுங்க அப்படின்னா அதெல்லாம் எரேஸ் பண்ணிட்டோம், அழிச்சிட்டோம் அப்படின்றாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டால் அதையும் அழிச்சிட்டோன்றாங்க. ஆக தேர்தல் ஆணையம் என்பது நடுநிலையாக செயல்பட வேண்டிய தேர்தல் ஆணையம். இப்பொழுது பாஜக என்ன சொல்லுகிறதோ அதை கேட்டு அவர்கள் செயல்படுகிறார்கள் தான் யதார்த்தமான உண்மை. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நேற்றுக்கு சொல்லியிருக்கேன், மூழ்கும் கப்பல் பாஜக அதிமுக கூட்டணி. அதிமுக பாஜக கூட்டணியை தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இயற்கைக்கு எதிரான கூட்டணி. தமிழ்நாட்டு மக்களால் தொடர்ந்து 4 தேர்தலில் புறந்தள்ளி தோல்வி அடைய வச்ச கூட்டணி. அது மக்கள் அவங்களை ஏற்றுக்கவே இல்லை. அந்த கூட்டணியை தொடர் தோல்வி, 4 முறை தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இப்போ 5வது முறை தோல்வி அடைய போகிறாங்க. அப்போ மக்கள் ஏற்றுக்கொள்ளாத கூட்டணி, மக்கள் நிராகரிக்கப்பட்ட கூட்டணியில் நாங்கள் ஏன் இருக்கணும் அப்படின்னு டிடிவி தினகரன் வெளியே வந்திருக்கார். 2 மாதத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார்? இந்தியா கூட்டணியை தோக்கடிக்கணும்னா நம்ம எல்லாம் ஒன்றிணைனார். இப்போ அந்த கூட்டணியிலே வெளியே வந்துட்டார். என்னன்னா மக்களுடைய பிரதிபலிப்பு, மக்களுடைய மனநிலையை பார்த்து அவர் வெளியே வந்துட்டார். இப்போது செங்கோட்டையன் அவர்கள் 4 வருஷமாக அமைதியாக இருந்துட்டு இப்போ ஒரு கழக குரல் அங்கே ஒலிக்குதுன்னா என்ன காரணம்? அந்த கூட்டணி சரியாக வராது, வெளியே வாங்கன்னு சொல்கிறாங்க. ஆகையால் பாஜக எங்கே இருக்குதோ அங்கே சர்வ நாசம் தான் நடக்கும். அது எல்லா மாநிலத்திலும் நடந்திருக்கு. ஹரியானாவில் நடந்திருக்கு, பீகாரில் நடந்திருக்கு, ஆந்திராவில் நடந்திருக்கு, மத்திய பிரதேசில் நடந்திருக்கு. கடைசியாக மகாராஷ்டிராவில் சரத்பவருடைய அண்ணன் மகனையும் தனியாக பிரித்து அந்த குடும்பத்திலேயே குழப்பத்தை ஏற்படுத்தினாங்க, கட்சியை உடைச்சாங்க. இது பாஜகவுடைய சித்து விளையாட்டு. அதே மாதிரி பால் தாக்கரே உருவாக்கின சிவசேனா என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை உத்தவ் தாக்கரே முதலமைச்சராக இருந்த அந்த கட்சியை செதைச்சி ஷிண்டே என்ற ஒரு தலைமையில் ஆட்சி அமைச்சாங்க. இப்போ தமிழ்நாட்டில் அதிமுக 4 அணியாக இருக்கிறதுக்கு யார் காரணம்? இபிஎஸ், ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா 4 அணியாக இருக்கிறதுக்கு யார் காரணம்? பாஜக தானே, காங்கிரஸா காரணம் அதுக்கு? சரி, பாமகவில் இப்போ பிரச்சனை போயிட்டுருக்கு, யார் காரணம்? அது பாஜக தானே. இப்போ எங்களுடைய குரல், எங்களுடைய முகம் எல்லாம் தலைவர் ராகுல் காந்தி. அதோடைய பிரதிபலிப்பு தான் இங்கே உட்காந்துருக்க தலைவரெல்லாம். அமித்ஷாவை பார்த்து, அமித்ஷா மக்களிடம் செல்வாக்கு பெற்றவராக எங்கள் தலைவர்கள் இருக்காங்கன்னா இவங்க தான் மக்களிடம் செல்வாக்கு பெற்றவர்கள். எல்லா கிராமத்துலேயும் அமித்ஷாவில் போக முடியாது. எங்கள் தலைவர்களால் எல்லா கிராமத்துலேயும் போக முடியும். எங்களுக்கு அந்த சித்தாந்தம் வலிமையாக இருக்குது, எங்களுடைய கொள்கை கோட்பாடு வலிமையாக இருக்குது. ஆனால் அமித்ஷா ஒரு சர்ச்சுக்குள்ளேயோ, ஒரு தர்காக்குள்ளேயோ, ஒரு பார்சிகள் வைத்திருக்க ஆலயத்துக்குள்ளேயோ, சீக்கியர் கோவிலுக்குள்ளேயோ எங்கேயும் போக முடியாது. ஆனால் எங்கள் தலைவர்கள் எங்கே வேணாலும் போகலாம். எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொண்டப்பட்ட இயக்கம் தான் காங்கிரஸ் பேர் இயக்கம். நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம், இந்த ஜிஎஸ்டி தமிழ்நாட்டு மக்களுக்கோ இந்திய மக்களுக்கோ ஏற்றதல்ல. காங்கிரஸ் கொண்டு வந்துள்ள ஜிஎஸ்டி வேறு, காங்கிரஸ் திட்டமிட்ட ஜிஎஸ்டி வேறு, நீங்கள் கொண்டு வருகிற ஜிஎஸ்டி வேறு. 18 விழுக்காடுக்கு மேல் இந்திய மக்கள் தாங்க மாட்டார்கள். இது ஐரோப்பா கிடையாது, அமெரிக்கா கிடையாது, ஜப்பான் கிடையாதுன்னு சொன்னோம். இவங்க என்ன பண்ணாங்க? ஐரோப்பியாவில் 40 விழுக்காடு இருக்குது, அமெரிக்காவில் 40 விழுக்காடு இருக்குதுன்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கு மட்டும் இல்லை, உயிரை பாதுகாத்து கொள்ள வேணும் ஐசியு சிசியு போனால் அங்கேயும் ஜிஎஸ்டி. நம்முடைய தாய்மார்கள் பயன்படுத்தும் பொருட்கள் வாங்கணுன்னா அங்கேயும் ஜிஎஸ்டி. மாற்றுத்திறனாளிகளுடைய உபகரணங்கள், அந்த பொருட்கள் வாங்கணுன்னா அதுக்கும் ஜிஎஸ்டி போட்டாங்க. நாங்கள் சொன்ன ஜிஎஸ்டி அது இல்லை, 18 விழுக்காடு கூட இருக்கணும். இப்போ என்ன பண்ணாங்க? மக்களை 10 ஆண்டுகளாக வதைச்சாங்க. சேமிப்பு குறைஞ்சி போச்சு, மக்களுடைய கடன் ஏறி போச்சு, பொருளாதாரம் மந்தமாயிடுச்சு. வேறு வழி இல்லைன்னு காங்கிரஸ் சொன்ன திட்டத்துக்கு திரும்பி வராங்க. இது காங்கிரஸ் சொன்ன திட்டம். தலைவர் நம்முடைய சிதம்பரம் ஐயா அவர்கள் நிதியமைச்சராக இருக்கும்போது அவர் கொண்டு வந்த திட்டம். 18 விழுக்காடுக்கு மேலே நீங்கள் போடாதீங்க. டாக்டர் மன்மோகன் சிங்குடைய ஆட்சியில் இதுதான் எங்களுடைய பார்வையாக இருந்துச்சு, இதுதான் எங்களுடைய பொருள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கேட்கல இவங்க. 18 ஒரு ஸ்லாப்பு, 24 ஒரு ஸ்லாப்பு, 40 ஒரு ஸ்லாப்புன்னு வச்சாங்க. இப்போ மக்கள்கிட்ட சேமிப்பே இல்லை, ரோட்டுக்கு வந்துட்டாங்க. கடன் சுமை ஏறி போச்சு. இந்த 2 விஷயத்தினால எம்எஸ்எம்இ, குறு சிறு நடுத்தர தொழில்கள் எல்லாம் நலிஞ்சு போச்சு. எல்லாருக்கும் ஜப்தி நோட்டீஸ் வந்துடுச்சு. இப்போ இந்தியா முழிச்சிடுச்சு. என்ன சொல்லுது? மக்கள்கிட்ட நலிஞ்சு போயிட்டாங்க, சிறு சேமிப்புலாம் குறைஞ்சி போச்சு, சேமிப்பே கிடையாது. 2வது கடன் ஏறி போச்சு, 3வது பொருளாதாரம் மந்தமாயிடுச்சு. அப்போ என்ன செய்யணும்? காங்கிரஸ் 18 விழுக்காடுக்கு திரும்பி வாங்க. இப்போ அதான் திரும்பி வந்திருக்காங்க. இது காங்கிரஸுடைய ஃபார்முலா, காங்கிரஸுடைய ஐடியாலஜி, காங்கிரஸுடைய திட்டம்.
மோடி வேறு வழி இல்லைன்னு இப்போ காங்கிரஸுடைய திட்டத்துக்கு திரும்பி வந்திருக்காரு. யார் ஒன்று சேர்ந்தாலும் இந்தியா கூட்டணிக்கு சவாலாக இருக்காது. என்ன காரணம்னா, இவர்கள்லாம் ஒரு சந்தர்ப்ப சூழலில் இந்த அரசியல் பண்ணுறாங்க. மக்களுக்காக நாங்கள் பண்ணுறேன்னு கிடையாது. மக்களுக்காக பண்ணால் எப்போ ஒருங்கிணைஞ்சிருப்பாங்க? அது வாய்ப்பே கிடையாது. ஒரு வேளை நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் ஒருங்கிணைஞ்சாங்கலாம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் அவங்க வீட்டான போய் வைக்க வேண்டிய நிலைமை வந்துடும். இப்போ அவங்கெல்லாம் இவங்க வீட்டாக நிற்கிறாங்கல்ல, இப்போ இவர் போய் அங்கே நிற்கணும். அதனால் அவர் அதில் ரொம்ப தெளிவாக இருக்காருன்னு தான் காலையில் கூட ஒரு பத்திரிகையாளர் சொன்னார். இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கும் திண்டுக்கல்லில் கூட்டம் நடக்குதுன்றாங்க. அவருடைய உட்கட்சி பிரச்சனை அவங்க பேசி தீர்த்து கொள்வாங்க.